சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட் நான் புக் பண்ணல, ஸ்டேடியமில் வந்து என்னால் போய் மேட்ச் பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஸோ ரெண்டாவது வாய்ப்பு, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்கான டிக்கெட்ஸ் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே புக் பண்ணுறதுக்கு கியூவெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது என்னால். ஏன்னா எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிது. ஸோ அந்த லிங்க் மூலமாக என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வாட்டி நான் ஒரு முடிவு பண்ணேன். போன வீடியோவில் என்ன சொன்னேன்னா, லிங்க் வேணும் அப்படின்னா அந்த பை லிங்க் எனக்கு கிடைக்கிற லிங்க்கை நான் வேணா உங்களுக்கு கொடுக்கணும். சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், கார்ட்லேயே வந்துருச்சுங்க, உள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் போன வாட்டி நடந்த விஷயம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட் வந்து உள்ள வரைக்கும் நம்ம போயிட்டோம், கியூவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு. நல்லாவே வந்து பார்த்திங்களா 21,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தோம், எல்லாருமே லேக்ஸ் கணக்கில் இருந்தாங்க. அடுத்து நான் வந்து உள்ளேயும் போயிட்டேன், டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாமல் போச்சு. கியூக்குள்ளே போயும் சின்ன சின்ன தவறுகள் நடந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் நியூ டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட் நான் புக் பண்ணல, ஸ்டேடியமில் வந்து என்னால் போய் மேட்ச் பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஸோ ரெண்டாவது வாய்ப்பு, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நம்மளால் போக முடியாது, நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஆனால் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்கான டிக்கெட்ஸ் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு அஃபிஷியலாக இன்னும் வரல. பட் ஆனால் எனக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 23rd மார்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப வந்து நம்ம வெப்சைட்டை போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட் உள்ளே புக் பண்ணுறதுக்கு கியூவெல்லாம் நான் ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது என்னால். ஏன்னா எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிது. ஸோ அந்த லிங்க் மூலமாக என்ன பண்ணேன் அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு கியூவில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 20,000 மெம்பராக வந்து உள்ளே போயிட்டேன். கியூவை கிளியர் பண்ணியாச்சு, உள்ளே போயிட்டேன், டிக்கெட் புக் பண்ண போயிட்டேன். லாஸ்ட்டில் போயிட்டு தலையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி லாகின் பண்ணாமல் நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் லாகின் பண்ணல, போய் லாகின் பண்ணிட்டு உள்ளே வாங்கன்னுச்சு. நான் போன கேப்பில் அன்எக்ஸ்பெக்டட் எரர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திருப்பி கியூவில் அனுப்பிடுச்சு. பட் ஆனால் லிங்க் வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு கிடைச்ச லிங்க் படி பை லிங்க்கில் ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது, எனக்கு கியூ வந்து ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னடா சொல்ல போகிறேன், பழைய வீடியோவில் அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். போன வீடியோவில் நிறைய பேர் வந்து என்ன மாதிரி என்னோட வெக்ஸ் ஆகி போய் புக் பண்ண போய் மிஸ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு. ஆக்சுவலி டிக்கெட் புக் பண்ண முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டோம், ஸ்கேமு என்னென்னமோ சொல்லி நம்ம சொன்னோம். பட் ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு முடிவு பண்ணேன். போன வீடியோவில் என்ன சொன்னேன்னா, லிங்க் வேணும் அப்படின்னா அந்த பை லிங்க் எனக்கு கிடைக்கிற லிங்க்கை நான் வேணா உங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, டெலிகிராமில் வந்து போஸ்ட் போடு ப்ரோ, லிங்க்கை போட்டுரு ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ எனக்கு வந்து அது ஃபீஸபிளாக எப்படி அது இருக்குன்னு தெரியல. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்கோம், and 360. ஸோ ஆல் நியூ டிப்ஸ் தான், அதான் இந்த சேனல் தான். ஸோ அதே இதை இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து ஐடி வந்து வச்சுருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு லிங்க் வந்து 23rd மார்ச் தான் வந்து எனக்கு வந்து பை லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் நானும் வந்து போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அந்த லிங்க் வந்து என்னாலையும் 23rd மார்ச் தான் கொடுக்க முடியும். சப்போஸ் 23rd மார்ச் வந்து டிக்கெட் சேல்ஸ் பண்ணல 24th அப்படின்னா 24th தான் எனக்கு லிங்க் கிடைக்கும். என்னைக்கு வந்து சேல்ஸ் நடக்குதோ அன்றைக்கி தான் எனக்கு வந்து லிங்க் கிடைக்கும். ஸோ போன வாட்டி இந்த லிங்க் நீ என்ன ப்ரோனா, கியூவெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு கியூவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வர முடியும். ஸோ இது வந்து ஆக்கரா, நீங்கள் ஆக்கரா அப்படிலாம், நான் ஆக்கர்லாம் கிடையாது. நம்மள மாதிரி தான் நானும் புக் பண்ணணும், சிஎஸ்கே எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான் நானும். ஸோ நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி சில விஷயங்களை வந்து சில இடத்துல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா போன வாட்டி நான் பண்ண முடிஞ்சுது, ஆனால் தப்பு பண்ணிட்டேன் லாகின் பண்ணாமல். இந்த வாட்டி நீங்கள் கேட்ட மாதிரி லிங்க்கை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸை, இதை போட்டு இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் லிங்க் எப்போ எனக்கு கிடைக்குதோ, 23rd 24th எப்போ எனக்கு கிடைக்குதோ எனக்கு தெரியாது, எப்போ கிடைச்சாலும் நான் உடனே வந்து லிங்க் வந்து போஸ்ட் போட்டுடுறேன். அப்படி கச்சிதமாக இந்த வாட்டி கண்டிப்பாக சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்கு கியூ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போய் புக் பண்ணிட்டு ஸ்டேடியமில் வந்து முடிஞ்சால் மீட் பண்ணுறோம் எல்லோரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சேலஞ்சாகவும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா செம்மைய வெக்ஸ் ஆகிட்டோம் போன வாட்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டிக்கெட் வந்து கிடைக்காம செம்ம வெக்ஸ் ஆகிட்டோம்.
ஸோ அதனால இந்த வாட்டி அந்த மாதிரி வெக்ஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறோம். ஸோ போன வாட்டி நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அது நீங்களும் பண்ணிடாதீங்க. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, நல்ல இன்டர்நெட் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. மொபைல் டேட்டா வச்சுட்டு பண்ணுறதோட வீட்டில் ப்ராட்பேண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பவர் வந்து கட் ஆகிடும் அப்படின்னா கூட பேக்கப்புக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னா பேக்கப் எப்பவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இது கரண்டே போகாது, இல்லை இன்வெர்டர் இருக்குன்னா அந்த இன்வெர்டரில் ப்ளக் பாயிண்ட் ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டாலே திடீர்னு 3 hours ஆகிடுதுன்றாங்க, 6 hours அன்றைக்கி கமெண்ட்ஸில் படித்தேன், 8 hours நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஸோ நம்ம தலையில் இருக்க கொண்டே இந்த வாட்டி மறக்கக்கூடாது அப்படின்னா சார்ஜ் நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. ஒய்ஃபைக்கு பவர் சப்ளை கரெக்டாக இருக்கிற இடமா இருக்கட்டும். மொபைல் டேட்டா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். லேப்டாப்பில் லாகின் பண்ணுறாதீங்க. லேப்டாப்பில் போய் நான் வெப்சைட்டில் போய் நான் போய் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படிலாம் போயிடாதீங்க. போன வாட்டி நான் பண்ணி வச்சேன். போன வாட்டி லேப்டாப் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து மொபைல் வச்சுருந்தேன், ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தேன், ஐஃபோன் வச்சுருந்தேன். 3த்தையும் பக்கத்தில் வச்சுட்டு வேலை பார்த்தேன். சரிங்களா? ஓகே, டிக்கெட் கிடைக்குமா? அதுக்கே ரொம்ப வந்து எது ஒஸ்ட்டுனா லேப்டாப் தான் சொல்லுவேன். திணறிச்சு, பயங்கரமாக திணறிச்சு, போவே இல்லை. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க, மொபைலே போதும். பட் ஆனால் ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும். நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் பவர் சப்ளையோடு வச்சுக்கோங்க. மொபைலில் சார்ஜ் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்கு போட்ட உடனே அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ சிஎஸ்கே vs ஜிடி புக் பண்ணுறோம், ஸ்டேடியமில் போய் உட்காடுறோம், மேட்சை பார்க்குறோம், தலையை முடிஞ்சால் பார்க்குறோம், கிட்டக்கையாவது பார்க்கவும் செய்கிறோம். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட் வச்சுக்கலாம். நாளைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்க போகுது. அது வந்து எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு நியூஸ் வந்து வந்திருக்கும். ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டன் ஆகிருக்காரு. ஸோ நம்ம தலை டோனி வந்து அவருக்கு வந்து அவருடைய இடத்த வந்து கொடுத்து அடுத்த ஆளை ரெடி பண்ணுறாரு. அதனால தெளிவாக தெரியுது. ஸோ கைக்வாடுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். நம்ம டீமு வந்து நல்லபடியாக அவர் வழி நடத்துவார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டேட்ஸ், டிக்கெட்டை பற்றினதும் மேட்ச்சை பற்றியும் போடலாமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து வேறு மாதிரி வீடியோஸ் தான் இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதமாகவே இந்த சிஎஸ்கே சூப்பர் ஃபேன் கான்டெஸ்ட் போயிட்டு வந்தேன். தீபக் சாகர் கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. அதில் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் கான்டெஸ்ட்டில் வின் ஆனதுலேருந்தே கொஞ்சம் ஹைப் ஏறிடுச்சு சிஎஸ்கே மேலே. கான்டெஸ்ட்டில் வேறு நம்ம கலந்துக்கிட்டோம், ஜெயித்தோம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப் ஏறிடுச்சு. அதில் வந்து சிஎஸ்கே பற்றி வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதே கண்டினியூ பண்ணலாமா இல்லை பழையபடியே வேறு ஏதாவது கான்செப்ட் போடலாமா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சிஎஸ்கே பற்றி அப்டேட் வேணும்னா கண்டினியூஸாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ பை லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம், மேட்ச் போய் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். நம்ம சிஎஸ்கே பற்றின வீடியோஸ்லாம் ஒரு 2-3 வீடியோஸ் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.